இப்போ எங்க ஊர் கோயிலூர் சிவகங்கையில் நுரையீரல் புற்றுக்கு ஆளாகும் காரைக்குடி மக்கள் என் மண்ணில் எதுக்கு அங்கே போய் போட்டியிடுற எம்பிஏ? அதுக்கு இங்க பாரு, நச்சாலைகள், நிலமங்கும் நச்சாலைகள், தொழிற்சாலை கழிவு கலப்பதால் பாழாகி போன கண்மாய், ஆறுல கம்மாயில ஏரியில குளத்துல நச்சு நீர் கலக்கும் போது அந்த நீர் அப்படியே எப்படி கலந்துருக்கு பாரு, அப்படியே பூமிக்குள்ள போகும், நஞ்சே உள்ள போகும், விளையும் போது நஞ்சே விளையும், நீர் நஞ்சாக எடுத்து குடிப்போம். அப்ப பிறக்கிற குழந்தை புற்றுநோயை பிறக்குதுன்னா இது அங்காரணும். ஏன் தாய்ப்பாலை தவிர இடம் குடிக்காத பிள்ளைக்கு ஏன் புற்றுநோய் வருது? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு, தாய்ப்பால் நஞ்சாச்சு, நஞ்சான உணவு, நஞ்சான காற்று, நஞ்சான நீர் எல்லாம் நஞ்சாயிடுச்சு. இப்போ நம்ம காற்றை சுவாசிக்கல, கந்தக தூசிய. இப்ப காற்றை சுவாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி படை திட்டம் என்று கணக்கில்லாத மரங்களை நட்டு நம் பூமி தாயை பச்சை போர்வையால் போர்த்தணும். இப்ப கொஞ்ச நேரம் பொறுமையா உன் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சொல்றத பாருங்க. உன் வளங்கள் எப்படி களவு போய் கொண்டிருக்கு பாரு, எப்படி கொண்டு போறான் பாரு, எப்படி கொண்டு போறான். நிலமங்கும் தாயின் மடியங்கும் நச்சு ஆலைகள். புவி வெப்பமாகிறதுக்கு பெரிய காரணமே இந்த ஆலை புகைகளும் வாகனங்கள் வெளியிடுகிற புகைகளும் பன்னெடுங்காலமாக பூமிக்குள் புதைந்த எரிபொருள் மீத்தேன், ஈத்தேன், இந்த நிலக்கரி இதனுடைய எரிபொருள். என் அன்பு உடன் பிறந்தவனே, மீத்தேனின் பயன்பாடு மிக குறைவு. ஆனால் புவி வெப்பமாகிறதுக்கு, காற்றை மாசுபடுத்துவதற்கு 60 விழுக்காடு இந்த மீத்தேன் எடுக்கிறது தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? மூடிடுறோம். எப்படி மீத்தேன் எடுக்கிறோம்? ஆடு மாட்டு சாணத்திலிருந்து எடுத்துக்கிறோம், கழிவிலிருந்து எடுத்துக்கிறோம். எத்தனை லட்சம் டன் வேணாலும் எடுக்கலாம். நான் எடுத்து உனக்கு தாரேன், நீ எப்படி எடுத்து தாரேன்னு பாரு, பயப்படாத. இதையெல்லாம் ஒழிக்கிறோம். இந்த ஆலைகளால நம்ம நீர் எப்படி இருக்கு பாரு, எப்படி விஷம் கலக்குது பாரு, எப்படி வளர்ச்சி கலக்குது பாரு, எப்படிப்பட்ட வாழ்விடம் பாரு, நம்ம வாழ்ற இடம் எப்படி இருக்கு பாரு. சிப்காடு நஞ்சாயி போன நிலத்தடி நீர் எங்க? கடலூர்ல, பெருந்துறையில, எங்கெங்க இவன் வந்தானோ அங்கெல்லாம் நம்ம தாயின் வயிற்றுக்குள்ள நஞ்ச கலகிறான் பாரு. நீ இதை பத்தி கவலைப்படலைன்னு வச்சுக்க, என்னை தேடாத. கவலைப்பட்டினா எனக்கு ஒரு ஓட்ட போடு. சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டி சோறு போடும் பூமியை சீரழிக்கும் சிப்காடு பாரு. உனக்கு என்ன சொல்லித்தாரான் பொது புத்தியில? இண்டஸ்ட்ரி இல்லாம எப்படி டெவலப்பு? எது டெவலப்பு? பட்னி இடந்து செத்தினா கட்டையில இருக்காம கரண்ட்ல இருக்கிறது டெவலப்பு. அவ்வளவுதான். பிச்சைக்காரன் சொல் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறது டெவலப்பு. நம்ம டெவலப்பு பிச்சைக்காரன் இல்லாத நாடை உருவாக்குறது நம்ம டெவலப்பு. பாரு எப்படி பண்றான் பாரு. நீங்க பாரு, பார்த்துக்கிட்டே வா. உனக்கு இது தூங்க விடாம செஞ்சிச்சுன்னா நீ அண்ணனை நினைச்சு பாரு. 23ஆம் தேதி விவசாயில போய் தொட்டு, எனக்கு கூட போடலன்னா பரவாயில்ல, மறந்து கைய போய் சூரிய ரெட்டால தாமரை கையில வச்சிடாத. சும்மா இங்க பாரு, சும்மா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு கூட தூங்கிடு, போட்டுறது பாரு. கும்மிடி பொண்டுகளை பாரு, கும்மிடி பொண்டியில பாரு, எல்லா இடத்திலையும் நம் தாயின் உடல் மதி பூரா நச்சு. நீ என்னென்ன பாடுபடுத்திட்டேடா. டே, நீ கும்புறதுக்கு ஒரு கோடி சாமி இருக்குடா, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தாண்டா இருக்கு. டேய் வருவான்டா, வருவான். வணங்குகிற சாமிமா, சாதிமா, மதம்மா எல்லாம் பேசுவான். ஆனா வாழ்கிற பூமிக்கு ஒருவை அடிக்கல. உன் கூட பிறந்த ஒருத்தன் தான் நிக்கிறேன். நிக்க மாட்டான். அவனுக்கு தெரியாது. டே, இந்த சாமி இல்ல இன்னொரு சாமி. சிவனை கும்பிடலாம், நாளைக்கு முருகனை கும்பிடலாம், முருகனை விடலாம், பெருமாளை கும்பிடலாம், யாரையோ கும்பிடலாம்டா. ஆழம் வாழ ஒரு பூமி தாண்டா இருக்கு, இந்த ஒரு பூமி தான் இருக்கு. காப்பாத்திரா, டே காப்பாத்திரு, நல்லா இருப்பேடா. டேய் நம்ம தாயின் மாறல, தாயின் முளை மார்பில பால் வந்துச்சுன்னா நமக்கு பூமி தாயின் மலை மார்பில பால் வருதுடா. உலக உயிர்களுக்கு அறுத்துட்டு போறான்டா, கல்குவாரின்றான்டா, எம்சாண்டுங்கிறான்டா. தாயின் மாற அறுத்து ரத்தம் குடிக்கிறான்டா. நீ வேடிக்கை பாக்குறாய்டா. மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும்டா. மழை இல்லைன்னா மழை இல்லை, ஒண்ணும் இல்லை. டேய்,
பூமி தாயின் மலை மார்பில் இருந்ததாண்டா அறிவிப்பால், அதுல இருந்தாண்டா ஆறு, அதுல இருந்தாண்டா நீரு, நீர்ல இருந்தாண்டா சோறு, சோறுல இருந்தாண்டா வயிறு, வயிறுல இருந்தாண்டா உயிர், உயிர்ல இருந்தாண்டா வாழ்க்கை. ஆறு இல்லைனா மலை இல்லைனா ஒண்ணு இல்லைடா. இது ரெண்டும் உங்ககிட்ட இல்லடா, ரெண்டும் உங்ககிட்ட இல்ல. இது கொடுமை போதாதுன்னு எல்லாம் தந்தவ பூமிடா. இயற்கை நான் தெரியுமாடா, மனிதனால் படைக்க முடியாத எல்லாமே இயற்கை. மனிதனால் படைக்கப்பட்ட வீடு, காரு, செருப்பு, பிளைட், எல்லாம், கேமரா, மேச, மைக்கு, எல்லாத்திற்கும் மூலம் இயற்கை. இந்த கல்லை கொடுத்தது யாரா? இந்த மண்ணை கொடுத்தது யாரா? சிமெண்ட கொடுத்தது யாரா? இவதான்டா, இவதான். குடிக்க நீர் கொடுத்தது யாரா? குடிக்கடா. சோறு, உணவுக்கு, காற்று, எல்லாம் கொடுத்தது இந்த தாய்டா. எல்லாத்தையும் கொடுத்த போ தாய்க்கு நீ என்னடா கொடுத்த? என்ன கொடுத்த? குண்ட நெஞ்சில போட்ட பிளாஸ்டிக் கோலி. இந்த மரம் இருக்குல்லடா, மரம் தன் வேற தாங்கி நிக்கிற தாய்க்கு நன்றியா பூவை கொட்டுதுறான். நீ பைத்தியக்கார நாயே, குண்டை தூக்கி போடுற, குப்பையை தூக்கி முஞ்சில போடுறா. குப்பையை பிளாஸ்டிக் நெகிழி குப்பையை போட்டு போடுற. கொடுமை கொடுமை கொடுமை. இங்க பாரு, நீ என்ன பாடுபடுத்தி வச்சிருக்க. தாய்க்கு நோய் வந்தா சேய்க்கு வரும்டா. பூமி தாய்க்கு நோய் வந்தா பிள்ளைய நமக்கு வந்துடும்டா. இப்போ புரிஞ்சுக்கடா, புரிஞ்சுக்கடா. டேய் புரிஞ்சுக்கடா. டேய் நீ போட்டா போட்டு, போடலன்னா போ, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு போ. இங்க பாரு, இங்க பாருடா, என்ன பாடெல்லாம் படுத்திருக்கான் பாரு. காஞ்சிபுரம் சிப்காடு, தொழிற்சாலை கழிவுகள் சம்பரம்பாக்கம் ஏரியில் கலக்குது. அது போய் ஆய்வு செய்யறாங்க, செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த கலக்குது பாக்குறாங்க, பார்த்தாச்சு, ஆமாங்க கலக்குது, அவ்வளவுதான். அதை பார்க்கும்போது எங்க ஈர கொலை கலக்குதுங்க. எங்க பிள்ளைகளை எங்கேயும் விட்டுட்டு போறது? காத்து இல்ல, நீர் இல்ல, சோறு இல்ல, படிக்க கல்வி இல்ல, படிச்சா வேலை இல்ல, வாழ ஒண்ணுமே இல்லை, பூமியில எதுவுமே இல்லையே. எங்க விட்டுட்டு போறது? எங்க விட்டுட்டு போறது? நீ வங்கியில பணம் போட்டு வச்சிருக்க, அது வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமாடா? டேய் ஏண்டா இப்படி? ஐயா என்ன பெத்த அம்மா. இந்த ஒரு பெட்ரோ கெமிக்கல் ஆலை காஞ்சிபுரத்துல நிலமெங்கும் நச்ச ஆலைகளை நம்ம மண்டைக்குள்ள வேலை வாய்ப்பு வளர்ச்சின்னு சொல்லி சொல்லி நிறுவிட்டான். கடலூர் சிப்காடு பெட்ரோ கெமிக்கல் மண்டலம். நான் கொஞ்சம் தான் காட்டுறேன், நேரம் இல்ல. இது ஒரு முன்னோட்டம், ட்ரெய்லர். மீட்டு